அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அகீதத்து சூஃபியாவில் இருக்கக்கூடிய சங்கைக்குரிய உலமாக்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, இன்று மிக நீண்ட நாட்களின் பின்னர் ஜுமான் மௌலவி அவர்கள் ஒரு கேள்வி ஒன்றை கேட்டிருந்தார்கள். அதாவது இல்முல் மாரிஃபா, இல்முல் ஹக்கீகா, இல்முல் தஸவ்வுஃப், வஹ்தத்துல் வுஜூத் போன்ற சொற்கள் ஒரே விடயத்தை தான் குறிக்கின்றனவா அல்லது அவைகளுக்கிடையில் வித்தியாசம் வேறுபாடு இருக்கின்றதா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என்று சொன்னார்கள். அவைகள் பல்வேறு பெயர்களில் குறிப்பிடப்பட்டாலும் எல்லா விடயங்களும் எல்லா சொற்களும் ஒரே கருத்தை தான் தருகின்றன. ஒரே அடிப்படையிலே தான் அவைகள் பாவிக்கப்படுகின்றன. வஹ்தத்துல் வுஜூத் என்பதற்கு பதிலாக இல்மு தஸவ்வுஃப், இல்முல் மாரிஃபா, இல்முல் ஹக்கீகா, இல்முல் லதுன்னி போன்ற பல்வேறுபட்ட சொற்களை ஆரிஃபீன்கள், சூஃபியாக்கள் பாவிக்கின்றார்கள். இவை அனைத்தும் பொதுவாக ஒரே கருத்தை தான் தருகின்றன. எனவே அந்த அடிப்படையிலே நாங்கள் ஒரு சில விடயங்களை இங்கே நோக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். இல்முல் மாரிஃபா என்பது சம்பந்தமாக சூஃபியாக்கள் சொல்லுகின்ற போது, மாரிஃபா என்றால் என்ன என்றால் இத்ராக்கு ஷைஇ அலா மா ஹுவ அலைஹி, ஒரு வஸ்து என்னவாக இருக்கின்றதோ அதை அடைந்து கொள்வதுதான் மாரிஃபா என்று சொல்லுகின்றார்கள். சூஃபியாக்கள் மாரிஃபாவுக்கு இவ்வாறு ஒரு வரைவிலக்கணத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். மாரிஃபாவுடைய ஆரம்பம், அல்லாஹு தஆலாவை அறிவதுடைய ஆரம்பம் அது அல்லாஹ்விலேதான் ஆரம்பிக்கின்றது, ஆனால் அதற்கு முடிவு எதுவுமே கிடையாது என்று இமாம் ஷிபிலி ரஹிமஹுல்லா அவர்கள் மாரிஃபாவுடைய சிறப்பை பற்றி சொல்லி காட்டுகின்றார்கள். இன்னும் முஹம்மது இப்னுல் ஃபضல் ரலியல்லாஹு அன்ஹு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகின்ற போது, மாரிஃபா என்பது ஹயாத்துல் கல்பி ம அல்லாஹி தஆலா, அல்லாஹு தஆலாவுடன் ஒரு மனிதனுடைய உள்ளம் உயிர் பெற்றிருப்பது மாரிஃபா என்று சொல்லி காட்டுகின்றார்கள். உண்மையிலேயே மாரிஃபா என்று சொல்லுகின்ற போது அது ஒரு மனிதனுடைய அவன் அல்லாஹு தஆலாவை பார்க்கக்கூடிய ஒரு கண்ணாடி. அல் மஅரிஃபத்து லில் ஆரிஃபி மிர்ஆத்துன் இதா நஸர ஃபீஹா தஜல்லா லஹு மௌலாஹு, இறைவனை நோக்கக்கூடிய ஒரு கண்ணாடி தான் மாரிஃபா என்று சூஃபியாக்கள் சொல்லுகின்றார்கள். இங்கே சூஃபியாக்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையான கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். காரணம் என்ன? அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த அனுபவத்தின் அடிப்படையில், அவர்கள் இந்த ஞான வழியிலே சென்று அவர்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தின் அடிப்படையில் ஒவ்வொருவரும் வித்தியாசமான கருத்துக்களை அவர் சொல்லிக் கொண்டிருந்தாலும் இவை அனைத்தும் பொதுவாக இந்த வஹ்தத்துல் வுஜூதை நோக்கியதாக, சகல சிருஷ்டிகளாகவும் தோற்றுவது ஒரு மூலப்பொருள் தான், அது அல்லாஹ் என்ற மூலம்தான். அதை இந்த சகல சிருஷ்டிகளிலும் நாங்கள் காணலாம், அவன்தான் இவ்வாறு தோற்றி இருக்கின்றான் என்பதை குறிப்பிடுவதாகத்தான் அமையும். நீங்கள் இவைகளை ஆராய்ந்து பார்க்கின்ற போது தெளிவாக உங்களுக்கு புரியும். இன்னும் அபு யக்கூப் அஸ்ஸூசி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு ஆரிஃபுக்கு கவலை ஏற்படுமா, ஒரு ஞானிக்கு, ஒரு மாரிஃபா உடையவருக்கு கவலை ஏற்படுமா என்று அவர்களிடத்திலே கேட்கப்பட்ட போது அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ் அல்லாததை அவர் காண மாட்டார். அவ்வாறு இருக்கின்ற போது அவருக்கு எவ்வாறு கவலை ஏற்படும்? அல்லாஹ் அல்லாத விடயத்தில் இந்த ஒரு மனிதனுக்கு, ஆரிஃபுக்கு கவலை ஏற்படுமா என்று கேட்கப்பட்ட போது அவர்கள் சொல்லுகின்றார்கள், வஹல் யரா கைரஹு, அல்லாஹுக்கு வேறான எதையாவது அந்த ஆரிஃபு, அந்த ஞானி காண்பாரா? அவ்வாறு கண்டால்தான் அவருக்கு கவலை ஏற்படும், அவ்வாறு காண மாட்டார். அப்படியானால் அவர் பார்த்து கொண்டிருக்கின்றாரே, எதை பார்க்கின்றார்? இந்த சிருஷ்டிகளை எல்லாம் எவ்வாறு பார்க்கின்றார் என்று அவரிடத்திலே கேட்கப்பட்ட போது, பிஐனில் ஃபனாஇ, ஃபனா என்ற கண்ணை கொண்டுதான் இந்த சிருஷ்டியை பார்த்து கொண்டிருக்கின்றார், யதார்த்தத்திலே சிருஷ்டி இருப்பதாக அவர் பார்க்கவில்லை அந்த ஆரிஃப் என்று ஒரு ஞானியை பற்றி சொல்லுகின்ற போது, ஒரு ஞானியுடைய தன்மையை பற்றி சொல்லுகின்ற போது அபு யக்கூப் அஸ்ஸூசி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அபு யசீத் அல் பிஸ்தாமி ரஹிமஹுல்லா அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது, ஒரு ஞானி, ஒரு ஆரிஃப் எப்படி இருப்பார், ஒரு மாரிஃபா உடையவர் எப்படி இருப்பார் என்று கேட்கப்பட்டது. அவர்கள் சொன்னார்கள், லா யரா ஃபீ நௌமிஹி கைரல்லாஹி தஆலா வலா ஃபீ யக்லத்திஹி கைரல்லாஹி தஆலா, அவர் தூக்கத்திலும் விழிப்பிலும் அல்லாஹ்வை தவிர எதையுமே காண மாட்டார். ஒரு ஞானி அவர் தூக்கத்திலும் அல்லாஹ்வை தவிர வேறு எதையும் காண மாட்டார், அல்லாஹ்வை தான் காண்பார். விழிப்பிலே இருக்கிற போதும் அல்லாஹ்வை தவிர எதையும் காண மாட்டார், அவனைத்தான் காண்பார்.
இறைவனை தவிர எதையும் அவர் முன்னோக்க மாட்டார், இறைவனை தவிர எதுக்கும் அவர் நேர்பட மாட்டார் என்று அபு யசீத் அல் பிஸ்தாமி ரஹ்மஹுல்லா அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே மாரிஃபா உடையவர், ஞானத்தை பெற்றவர், இந்த மாரிஃபாவுடைய வழியிலே செல்லக்கூடியவர் இறைவனை மாத்திரம்தான் காண்பார் என்பதுதான் சூஃபியாக்களுடைய ஞானிகளுடைய கருத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த அடிப்படையிலே தான் ஷிபிலி ரஹ்மஹுல்லா அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், ஒரு மனிதனுக்கு இறைவனுடைய அந்த ஞாபகத்தை விட்டும் ஒரு ஞானி நீங்கி இருப்பது, மாரிஃபாவுடைய ஒருவர் இறைவனுடைய அந்த ஞாபகத்தை விட்டும் நீங்கி இறைவனை மறந்திருப்பது அவரை பொறுத்து ஷிர்க். சஹுவு தர்ஃபத்தி ஐனின் அனில்லாஹி லி அஹ்லில் மஅரிஃபத்தி ஷிர்கு பில்லாஹ், ஷிர்குன் பில்லாஹ். ஒரு மனிதன், ஒரு ஞானி, அதாவது மாரிஃபாவுடைய ஆக்களுக்கு இந்த சட்டம், சும்மா சாதாரணமான ஆக்களுக்கு, எங்களை போல ஆக்களுக்கு இந்த சட்டம் இல்லை. மாரிஃபாவுடைய நிலையை அறிந்தவர்கள், அந்த ஞானிகள் இறைவனை மறந்திருப்பது, ஒரு வினாடி நேரம் மறந்திருப்பது அஷ்ஷிர்கு, அது ஷிர்காகும், அல்லது ஷிர்கும் பில்லாஹி, அல்லாஹ்வை கொண்டு இணை வைப்பதாகும். அவர் இறைவனை மறந்து வேற சிருஷ்டி இருப்பதாக அவருடைய எண்ணம், அவருடைய எண்ணத்திலே வந்து இறைவன் என்பது, அல்லாஹ் என்பது மறந்து சிருஷ்டி என்ற எண்ணம் இவருக்கு ஏற்படுமானால் அது ஷிர்க் என்று சொல்லுகின்றார்கள். அவ்வாறான எண்ணம் எங்களுக்கு ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. நாங்கள் மாரிஃபாவுடைய நிலையிலே அடையாமல் இருக்கின்றோம், ஆனால் மாரிஃபாவுடைய நிலையை அடைந்தவர்களுக்கு அது ஷிர்காகும். நாங்கள் நம்பிக்கையிலே அல்லாஹை தவிர எதுவும் இல்லை, அவன்தான் இருக்கு, நான் நம்பி இருக்கின்றோம். எனவே அந்த நம்பிக்கைக்கு மாற்றமாக நம்பி இருந்தால் நாங்களும் ஷிர்க் வைத்தவர்களாகிவிடுவோம். இறைவனை தவிர வேற சிருஷ்டிகள் இருக்கின்றது என்று நம்பி இருந்தால் நாங்களும் ஷிர்க் வைத்தவர்கள் ஆகிவிடுவோம். நாங்கள் அவ்வாறு நம்பவில்லை, அல்லாஹ் தான் இருக்கின்றான் நம்பி ஈமான் கொண்டு மூமின்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அதே நேரத்தில் நாங்கள் இறைவனை மறந்தவர்களாக இருக்கின்றோம். ஆனால் ஞானிகள் இறைவன் என்பதை மறந்து சிருஷ்டிதான் இது என்ற நிலையிலே இருந்தால் அவர்களுக்கு அந்த நிலையும் ஷிர்கு என்பதுதான் இந்த ஷிபிலி ரஹ்மஹுல்லாஹுடைய இந்த சொல்லுடைய விளக்கம். தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் அவருடைய கூற்று, அவருடைய கருத்தை தெளிவாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஞானிகளுக்கு என்ன தண்டனை தெரியுமா? ஒவ்வொருவருக்கும் ஒரு தண்டனை உண்டு. ஆனால் ஆரிஃபீன்கள், ஆரிஃப் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு, இந்த மாரிஃபாவை பற்றி தான் இப்போது நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இந்த ஆரிஃபீன்களுக்கு, மாரிஃபாவுடையவர்களுக்கு என்ன தண்டனை தெரியுமா? இன்கிதாஉஹு அன் திக்ரில்லாஹ், இறைவனுடைய ஞாபகத்தை விட்டும் அவர் நீங்கி விடுவது, அதுதான் அவருக்கு தண்டனை. இறை ஞாபகத்திலே, இறைவனுடைய சிந்தனையிலே தான் ஞானி, ஒரு ஆரிஃப் இருந்து கொண்டிருப்பார், ஆரிஃப் பில்லா இருந்து கொண்டிருப்பார். அந்த சிந்தனை, இறைவன் என்ற அந்த ஞாபகம், சகல சிருஷ்டிகளும் அவன்தான், அவனை தவிர எதுவும் இல்லை என்ற ஞாபகம் இவருக்கு நீங்கி விடுமையானால் அதுதான் பெரிய தண்டனை என்று ஸுன்னூன் அல் மிஸ்ரி ரஹ்மஹுல்லா அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே ஞானிகளுடைய, சூபியாக்களுடைய கருத்து என்ன? மாரிஃபா என்பது அல்லாஹ் தான் சகல சிருஷ்டிகளாகவும் தோன்றி இருக்கின்றான், அவனை தவிர எதுவும் இல்லை என்பதை ஒரு மனிதன் தன்னுடைய சிந்தையிலே கொண்டு அதை அனுபவத்திலே கொண்டு வருவதுதான் மாரிஃபா, அதுதான் இல்முல் மாரிஃபா என்று சொல்லுகின்றார்கள். அடுத்த இரண்டாவதாக இல்மு தஸவ்வுஃப். இல்மு தஸவ்வுஃப் என்பதும் ஒரே கருத்தை தான். இல்முல் மாரிஃபா என்பது என்ன கருத்தை தருகின்றதோ அதே கருத்தை தான் தருகின்றது. இருந்தாலும் சூஃபியாக்கள் இது சம்பந்தமாக பல்வேறு கருத்துக்களை அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த அனுபவத்தின் அடிப்படையிலே குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அது என்ன? ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், அத்தஸவ்வுஃப், இல்மு தஸவ்வுஃப் என்றால் என்ன? ஹுவ அய்யுமீத்தகல் ஹக்கு அன்க வ யுஹ்யியக பிஹி, உன்னை விட்டும் உன்னை இறைவன் மரணிக்க செய்தல், உன்னை விட்டும் உன்னை அல்லாஹு தஆலா மரணிக்க செய்தல், வ யுஹ்யியக பிஹி, அவனை கொண்டு, அல்லாஹ்வை கொண்டு உன்னை உயிர் பெறச் செய்தல். இதுதான் இல்மு தஸவ்வுஃப். மிகவும் ஆழமான கருத்தை இந்த வசனத்தில் அவர்கள் தருகின்றார்கள். உன்னை விட்டும் அல்லாஹு தஆலா உன்னை மரணிக்க செய்தல், அதாவது நீ என்ற உணர்வை இல்லாமல் ஆக்குதல். சுருக்கமாக நாங்கள் சொல்ல போனால், நீ என்ற உணர்வை, நான் ஒருவன் இருக்கின்றேன், நான் இறைவனுக்கு வேறானவனாக இருக்கின்றேன், நான் ஒருவன் இருக்கின்றேன், நான் இறைவனுக்கு வேறானவனாக இருக்கின்றேன் என்ற அந்த உணர்வை உன்னை விட்டு நீக்குதல், அதாவது நீ என்பதை இல்லாமல் செய்தல். வ யுஹ்யியக பிஹி, அவனை கொண்டு, அல்லாஹ்வை கொண்டு உன்னை உயிர்ப்பித்தல், அல்லாஹ் தான் இருக்கின்றான் என்ற அந்த நிலையை உனக்கு ஏற்படுத்தல். நான் என்பது இல்லை, அவன் இருக்கின்றான் என்ற இந்த உணர்வுக்கு வருதல் தான்
தஸவ்வுஃப் என்று சொல்கின்றார். இன்று இந்த விடயம் தெரியாமல் சிலர் சூஃபி என்று பெயர் வைத்துக் கொண்டு சூஃபியாக்களுடைய வழியிலே செல்லுகின்றோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் என்ன சூஃபிசத்திலே இருக்கின்றார்கள், இவர்கள் என்ன சூஃபி என்பது நமக்கு தெரியவில்லை. எனவே ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு அன்ஹுடைய கருத்து இதுதான். அதே போல இமாம் ஷிபிலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், என்ன அத்தஸவ்வுஃப் ஹுவல் இஸ்மத்து அன் ருயத்தில் கவுன், சிருஷ்டியை காண்பதை விட்டும் தடுத்திருத்தல். சிருஷ்டியை காண்பதை விட்டும் தடுத்திருத்தல் தான் தஸவ்வுஃப். அப்ப என்னத்தை காண்றது? சிருஷ்டியை காண்பதை விட்டும் தடுத்திருத்தல் கண்ணை மூடிட்டு அறிக்கிற அப்படி அல்ல. சிருஷ்டியை பார்த்து கொண்டுதான் ஒரு மனிதன் இருப்பான், உலகத்திலே வாழ்வான். ஆனால் அவன் அங்கு சிருஷ்டியாக பார்க்க மாட்டான். சிருஷ்டியாக தோன்றி இருக்கின்ற சிருஷ்டி கர்த்தாவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை ஒரு மனிதன் பார்ப்பது, அதுதான் ஹுவல் இஸ்மத்து அன் ருயத்தில் கவுன் என்று ஷிபிலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார். எனவே ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழ்கின்ற போது அவன் இறைவனைத்தான் காண வேண்டும். அவனுடைய சிருஷ்டிகளாக தோன்றி இருப்பது அவன்தானே தவிர அவனுக்கு வேறானது அல்ல என்பதை நோக்க வேண்டும் என்பதுதான் இந்த தஸவ்வுஃப் என்பதனுடைய அர்த்தம் என்று சூஃபியாக்கள் சொல்லுகின்றார். இவ்வாறு இறைவனிலே மஹப்பத்து வைத்து அவனுடைய இந்த மாரிபாவுடைய தஸவ்வுடைய வழியிலே ஒரு மனிதன் செல்லுகின்ற போது இந்த சூஃபி எவ்வாறு இருப்பார் என்பதை மௌரூஃபுல் கர்ஹி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். ஒரு சூஃபி எவ்வாறு ஆகிவிடுவார்? அஸ்பஹ சூஃபியு ஐனமா தவல்லா ஃபஸம்ம வஜ்ஹுல்லாஹ், அவர் எங்கு நோக்கினாலும் அங்கே அல்லாஹுவைத்தான் அவர் காண்பார். லா யரா சிவாஹு, அவனை தவிர எதையும் அவர் காண மாட்டார். சகல வஸ்துக்களும், இந்த வுஜூதிலே இருக்கக்கூடிய சகல வஸ்துக்களும் அவனை காட்டக்கூடியதாகத்தான் இருக்கின்றது. யரா ஃபீஹ சூஃபியு வஜ்ஹல்லாஹி, அல்லாஹுவைத்தான் அந்த சூஃபி அந்த சகல வஸ்துக்களிலும் காண்பார் என்று மௌரூஃபுல் கர்ஹி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அதே போல ஒரு முனாஜாத்துடைய கட்டத்திலே துன்னூன் அல் மிஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லினார்கள், இலாஹி மா அஸ்கைத்து இலா சௌத்தி ஹயவானி வலா இலா ஹபீபி ஷஜரின் வலா ஹரீரி மாஇன் வலா தரன்னுமி தாயிரின் வலா தனகுமி தில்லின் வலா தவியி ரீஹின் வலா கஅத்தி ரஅதின் இல்லா வஜத்துஹா ஷாஹிதத்தன் பிவஹதானியத்திக தால்லத்தன் அலா அன்னஹு லைஸ கமித்லிஹி ஷைஉன் என்று சொல்லி காட்டுகின்றார். இதனுடைய சுருக்கமான அர்த்தம் என்ன? இந்த சிருஷ்டிகளிலே இருந்து தோன்றக்கூடிய சகல ஒலிகளையும் நான் கேட்கின்றேன். அந்த ஒலிகளிலே இருந்து நான் பெற்ற பாடம் என்ன? அவை அனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வஹதானியத்தை சுட்டிக்காட்டுகின்றன. அவன்தான் இருக்கின்றான் என்பதை சுட்டிக்காட்டுகின்றன. அதற்கு ஆதாரமாக இருக்கின்றன என்பதை நான் பார்க்கின்றேனே தவிர, அந்த ஒலிகளின் மூலம் நான் கேட்கின்றேனே தவிர வேறு எதையும் நான் கேட்கவில்லை. அவன்தான் இருக்கின்றான், அவனுடைய வஹதானியத்தை எனக்கு உணர்த்துகின்றன என்று துன்னூன் அல் மிஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இல்மு தஸவ்வுடைய இந்த அடிப்படையை சொல்லுகின்ற போது சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே இல்மு தஸவ்வுஃப் என்பதும் ஏற்கனவே இல்முல் மஅரிஃபா என்பது எங்களுக்கு எதை சுட்டிக்காட்டியதோ அதைத்தான் சுட்டிக்காட்டுகின்றது. சகல சிருஷ்டிகளையும் அவனாக காண்தல், அவனை தவிர எதுவும் இல்லை என்பதை கண்டுகொள்ளல் என்பதைத்தான் சுட்டி காட்டுகின்றது. சகோதரர்களே, இதிலே இல்முல் ஹகாயிக் அல்லது இல்முல் ஹகீகா சம்பந்தமாக பேசலாம் என்று நான் நினைக்கின்றேன். இல்முல் ஹகீகா என்பதும் ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டது போல வஹதத்துல் வுஜூதுடைய கருத்தை தான் இதுவும் தருகின்றது. ஆனால் சூஃபியாக்கள் இதற்கு வித்தியாசமான சில கருத்துகளையும் தெரிவித்திருக்கின்றார்கள் அவருடைய அனுபவங்களினுடைய ஆன்மீக அனுபவத்தின் அடிப்படையிலே. ஹகீகா, அல் ஹகீகா என்றால் என்ன? ஹுவ ஷைஉ ஸாபித்து கத்அன் வ யகீனன், உண்மையிலே யதார்த்தத்திலே இருக்கக்கூடிய பொருளை குறிக்கின்றது. ஹகீகா என்பதற்கு சூஃபியாக சொல்லக்கூடிய அர்த்தம் என்ன? அல் உசூல் இலல் ஹக், ஹக் அளவிலே சேர்தல், இறைவன் அளவிலே சேர்தல், அதுதான் ஹகீகா என்று சொல்லி காட்டுகின்றார்கள். அத்தௌஹீது ஃபி ஆலமில் குர்பத்தி, லாஹூத்துடைய உலகத்திலே தௌஹீது செய்தல், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை தௌஹீது செய்தல், அதுதான் இல்முல் ஹகீகா என்று ஷேகுனா கௌசுனா அப்துல் காதிர் ஜீலானி ரஹிமஹுல்லாஹ் கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இறைவனை தௌஹீது செய்தல், ஒருமைப்படுத்துதல், அதுதான் இல்முல் ஹகீகா, அவனை தவிர எதுவும் இல்லை என்று உறுதிப்படுத்துதல் என்று அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அதே போல ஷேகுல் அக்பர் முஹித்தீன் இப்னு அரபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், ஷேகுல் அக்பர் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், இல்முல் ஹகாயிக் என்றால் என்ன? அல் இல்மு பில் அஸ்மாஇல் இலாஹியா,
இறைவனுடைய திருப்பெயர்களை அறிந்து கொள்வதுதான் இல்முல் ஹக்காய்க்கு என்று சொல்லி காட்டுகின்றார். அல்லாஹ்வுடைய திருப்பெயர்களை அறிந்து கொள்வது என்றால் சும்மா அவங்களுடைய பெயர்களை பாடமாக்கிக் கொள்வது என்று அர்த்தம் இல்லை. அவைகளை நாங்கள் அவைகளுடைய லாஹிர் பாத்தினுடைய அர்த்தங்களை நாங்கள் சரியாக புரிந்து கொள்வது, அதை புரிகின்ற போது ஹக்கீக்கத்தை யதார்த்தத்தை புரிந்து கொள்ள முடியும் என்பதற்காகத்தான் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார். அதை நாங்கள் அவர்களுடைய மற்றொரு சொல்லிலே இருந்து தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். ஃபுசூஸுல் ஹிகமிலே அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் என்ன, இன்னமல் கவுனு ஹயால் வஹுவ ஹக்குன் ஃபில் ஹக்கீகா. சிருஷ்டி என்பது மாயை, இல்லாதது. ஹயால் வஹுவ ஹக்குன் ஃபில் ஹக்கீகா, யதார்த்தத்திலே அது ஹக்கு தான், அல்லாஹ் தான், ஹக்கீக்கத்திலே அல்லாஹ் தான் சொல்லி காட்டுறார். அப்படியானால் ஹக்கீக்கத் என்பது என்ன? யதார்த்தமாக இருக்கக்கூடிய பொருள். அது என்ன? அல்லாஹ் தான். அதை அறிந்து கொள்வதுதான் இல்முல் ஹக்காயிக் என்று ஷேகுல் அக்பர்கள் சொல்லி காட்டுகின்றார். அவர்களுடைய இந்த சொல் மிகவும் ஆழமான கருத்தை தரக்கூடிய ஒரு சொல். இன்னமல் கவுனு ஹயால், சிருஷ்டி என்பது மாயை, இல்லாதது. ஹயால் என்றால் என்ன? அது பார்வையிலே தோற்றும். குல்லுமாயுரா வலா யூஜது ஃபில் ஹாரிஜி பிஸ்ஸாத்தி ஹுவ ஹயால். எல்லா வஸ்துக்களும், அதாவது பார்வையிலே தோற்றக்கூடிய சகல வஸ்துக்களும், ஆனால் அந்த வஸ்து உண்மையிலேயே உள்ளமையை கொண்டு அந்த வஸ்துவாக இருக்காது. யதார்த்தத்திலே அந்த வஸ்து இருக்காது, பார்க்கின்ற போது தோன்றும். அதுதான் ஹயால், மாயை. எதை போல நாங்கள் பார்க்கின்றோம், ஒரு ஷர்ட்டை பார்க்கின்றோம், எங்களுக்கு அது ஷர்ட்டாக தெரிகின்றது. ஆனால் உண்மையிலேயே அங்கே இருப்பது என்ன? ஷர்ட்டாக தோற்றுவது மாயை. உண்மையிலேயே யதார்த்தத்திலே இருப்பது என்ன? பஞ்சு. பஞ்சுதான் எங்களுக்கு ஷர்ட்டாக தோற்றுகின்றது, மாயையிலே எங்களுக்கு ஷர்ட்டாக தெரிகின்றது. யதார்த்தத்திலே அங்கே ஷர்ட் இல்லை, யதார்த்தத்திலே அங்கே இருப்பது பஞ்சு. அதே போல இந்த உலகம் என்பது மாயை. உலகம் என்ற பெயர் அது மாயை. அவ்வாறு தோன்றுகின்ற அந்த தோற்றம் மாயை. உண்மையிலே யதார்த்தத்திலே இருக்கக்கூடிய வஸ்து என்ன? யதார்த்தத்திலே இருப்பது அல்லாஹ் தான், ஹக்கு தான் என்று ஷேகுல் அக்பர் முஹியுத்தீன் இப்னு அரபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே ஹக்கீக்கத்துடைய இல்மு என்பது இதைத்தான் குறிப்பிடுகின்றது. அப்துல் கனியன் நாபலசி ரஹிமஹுல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய விளக்கம் என்ன? ஹுவ இல்மு தஜல்லியாத்தில்லாஹி தஆலா. ஹக்கீக்கத்துக்கு சொல்லக்கூடிய விளக்கம் அல்லாஹு தஆலாவுடைய தஜல்லியாத்துகள் சம்பந்தமான அறிவு, அதுதான் இல்முல் ஹக்கீகா என்று அவர்கள் ஆழமான விளக்கங்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இல்முல் பாத்தின், உள்ரங்கமான அறிவு. இல்முல் ரூஹானி, ரூஹானியத்து சம்பந்தமான அறிவு என்று இப்னு அஜீபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இல்முல் ஹக்கீகா என்றால் என்ன என்று சொல்கின்ற போது, எனவே நாங்கள் மேலே சொன்ன விளக்கங்கள் இன்னும் எத்தனையோ விளக்கங்கள் இதில் இருக்க, உலமாக்கள் எடுத்து பேசுங்கள். நான் எனக்கு தெரிஞ்ச சின்ன விளக்கங்களை நான் சொன்னேன். எனவே இல்முல் மஅரிஃபா, இல்மு தஸவ்வுஃப், இல்முல் ஹக்கீகா, இல்முல் லதுன்னி, வஹ்தத்துல் வுஜூத் எல்லாம் ஒரே கருத்தை தான் தருகின்றது. அது என்ன கருத்து? சகல சிருஷ்டிகளாகவும் தோன்றுவது ஒரு மூலப்பொருள் தான், அது அல்லாஹ் தான். அவனைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். சிருஷ்டிகளை நாங்கள் நோக்கக்கூடாது. சகல சிருஷ்டிகளிலும் அவனை காண வேண்டும். அவனை தவிர எதுவும் இல்லை, அவன் தான் இருக்கின்றான். மா ரஅய்து ஷைஅன் இல்லா வரஅய்துல்லாஹ ஃபீஹி, சகல வஸ்துக்களிலும் அல்லாஹ்வை கண்டே ஒழிய நான் எதையும் காணவில்லை என்று பெரியார்கள் சொன்னது போல நாங்கள் அவனைத்தான் நோக்க வேண்டும் என்ற அறிவை போதிக்கக்கூடியதுதான் இந்த இல்முல் மாரிஃபா, இல்முல் ஹக்கீகா, இல்முல் தஸவ்வுஃப், இல்முல் லதுன்னி, வஹ்தத்துல் வுஜூத் சகல. இதற்கு மாற்றமான அறிவு எதையும் அவைகள் போதிக்கவில்லை. இதைத்தான் தரிகாக்களும் சொல்வதற்காக வந்தன. தரிக்கத்துறை ஷேகுமார்கள் இதை சொல்வதற்காகத்தான் வந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைத்தான் சொன்னார்கள். அதுதான் வாழையடி வாழையாக வழி வழியாக ஷேகுமார்கள் மூலமாக எங்களுக்கு வந்தது. இதை புரிந்து கொள்ளாமல் நாங்கள் இல்முல் மாரிஃபாவை, இல்மு தஸவ்வுஃபை புரிந்து கொள்ளாமல், வஹ்தத்துல் வுஜூதை புரிந்து கொள்ளாமல், வஹ்தத்துல் வுஜூத் என்பது வேறு, இல்மு தஸவ்வுஃப் என்பது வேறு, அல்லது இல்முல் மாரிஃபா என்பது வேறு என்று நாங்கள் பிழையாக விளங்கிக் கொண்டிருந்தோமே ஆனால் நாங்கள் இறைவனை பற்றி சரியாக புரிந்து கொள்ள மாட்டோம், அவனை பற்றி நாங்கள் அறிந்து கொள்ள மாட்டோம். எனவே மாரிஃபத்துல்லாஹ், அல்லாஹ்வை அறிதல் என்பதை பற்றி நாங்கள் தெளிவாக விளங்கியிருக்க வேண்டும். அவனை எவ்வாறு அறிய வேண்டும் என்பதையும் விளங்கியிருக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் சந்தர்ப்பம் கிடைக்கின்ற போது மாரிஃபத்துல்லாஹ் சம்பந்தமாக, இறைவனை அறிதல் சம்பந்தமாக சூபியாக்கள்
பெரியார்கள் ஞானிகள் சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் நான் பேசலாம் நினைக்கின்றேன். எனவே நான் பேசிய இந்த விடயங்களிலே ஏதாவது தவறுகள், தப்புகள், பிழைகள் இருந்தால் உலமாக்கள் பெரியவர்கள் எனக்கு சுட்டி காட்டுமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல இது சம்பந்தமா மேலதிகமான விளக்கங்கள் இருக்கின்ற போது உலமாக்கள் அவைகளையும் எடுத்து பேசினால் நாங்களும் அவைகளை கேட்டு புரிந்து அறிந்து கொள்ள முடியும். அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆரிஃபீன்களுடைய கூட்டத்திலே சேர்த்தருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.